அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ஹாஃபில்மார்களே, மாணவர்களே, ரபியுனில் அவ்வல் மாதம் 12 நாட்களும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை, ஃபதுலுகளை, நபியின் மீது நாம் ஏன் நேசம் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையின் அந்த தலையங்கத்தின் கீழே சில விடயங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பொதுவான ஒரு தெளிவாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கட்டாயம் நேசம் வைக்க வேண்டும். அது ஈமானுடைய தரத்தில் உள்ளது. நபியின் மீது நாங்கள் நேசம் வைக்காவிட்டால் அது அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பார்க்கக்கூடிய செயலாக இருக்கும். நபியின் மீது நாங்கள் நேசம் கொள்வது, நபியின் மீது முஹப்பத் வைப்பது, அது எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு வாஜிபானதாக, கடமையானதாக இருக்கிறது என்பதை பற்றின தெளிவை நாங்கள் பார்த்தோம். சங்கையானவர்களே, நாங்கள் கொடுத்த தலையங்கத்தின்படி 12 காரணங்கள் என்பதை நாங்கள் ஒரு வரையறையிட்டு கூறினோம். 12 காரணங்கள்ன்றது ஒரு குறுகிய விஷயமாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது. ரசூலுல்லாவை நேசிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ரசூலுல்லாட மேலே முஹப்பத் வைக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சங்கையானவர்களே, இன்றைய தினம் அதனுடைய முதல் காரணத்தை நாங்கள் பார்ப்போம். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறதுக்கு முதல் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிற விஷயத்தில் மிக தீவிரமாக இருந்தாங்க. காரணம், உலகத்தில் தாய் தந்தையர்கள், உஸ்தாதுமார்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருப்பாங்க. எங்களுக்கு நலவு நடக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அன்பானவர்களே, நலவுகளில் ஆக மிகப்பெரிய நலவு தான் ஒரு மனுஷன் மௌத்துக்கு பின்னால் அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்தில் இருந்து அவன் தப்பி சொர்க்கம் நுழையணும் என்பதில் யார் மிக தீவிரமாக அந்த விஷயத்தில் கவனம் எடுப்பாங்களோ அவர்கள்தான் எங்களோட மேலே வைக்கக்கூடிய அக்கறையில் மிக உயர்ந்த அக்கறையாக இருக்குது. அந்த அமைப்பில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவோ தியாகங்களை, கஷ்டங்களை, கவலைகளை, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷரில் கூட தன்னை அர்ப்பணித்து ரசூலுல்லாஹ் எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்றதை நாங்கள் ஹதீஸுகளில் பார்க்குறோம். அன்பானவர்களை, குர்ஆன் சொல்லுது, ஒமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு உதுகிலல் ஜன்னா, சுவனத்தில் நுழைய வைக்கப்படுகிறாரோ, ஃபகது ஃபாஸ, அவர்தான் உண்மையான வெற்றியாளன் என்பதாக, அவர்தான் உண்மையாக வெற்றியடைந்து விட்டார் என்பதாக குர்ஆன் சொல்லுது. சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்தை பற்றி நிறைய பயங்கரமான ஹதீஸுகளை நாங்கள் பார்க்குறோம். நரகத்துடைய பயங்கரத்தை பற்றி, நரகத்துடைய வேதனையை பற்றி, அந்த நரகத்துடைய சிஃபத்துகளை பற்றி, தன்மைகளை பற்றி நிறைய ஹதீஸுகள் நாங்கள் பார்க்குறோம். சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தபரானியில் பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நிறைய இமாம்கள் மத்தியில் இந்த ஹதீஸ் மௌதுஆகவும் இருக்குது. சில இமாம்கள் மத்தியில் இந்த ஹதீஸ் ஹசனுடைய தரத்திலையும் இருக்குது. அந்த அமைப்பில் அல் ஹாஃபில் அபுல் காசிம் அவர்களுடைய அந்நிஹாயத்து ஃபில் ஃபிதனி வல் மலாஹிம் என்ற கிதாபில் இந்த ஹதீஸை ஒரு ஹசனுடைய தரத்தில் கொண்டு வராங்க. அதனுடைய இஸ்னாது, அதனுடைய அந்த ஹதீஸ் வரை வரக்கூடிய அந்த கோர்வை இருக்குது, அறிவிப்பாளர் கோர்வை, அதை ஜெய்யிதாக நல்லதுன்னு அறிவிக்கிறாங்க. அன்பானவர்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிக்கடி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க இல்லையா? அதே போல் ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. ஹதீஸில் வருது, வளமையான நேரத்துக்கு மாற்றமான நேரமாக வாராங்க. வந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஜிப்ரீலே சிஃப்லி அன்னார் ஒன் இத்லி ஜஹன்னம், எனக்கு நரகத்தை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க, நரகத்தை பற்றி கொஞ்சம் வர்ணித்து சொல்லுங்கள், நரகத்துடைய அந்த தன்மைகளை பற்றி கொஞ்சம் எனக்கு வர்ணிங்க அப்படின்ற கருத்துப்பட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நரகத்துடைய பற்றி, அந்த நரகத்துடைய சில தன்மைகளை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த நரகத்தை படைச்சி, இந்த நரகத்துக்கு அல்லாஹ் ஏவுறான், 1000 வருடங்கள் நீ 1000 வருடங்கள் எரிந்து நிறம் மாற வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அல்லாஹ் நரகத்துக்கு கட்டளையிடுறான். அந்த நரகம் தன்னைத்தானே எரித்து கொண்டு 1000 வருடங்கள், அதாவது 1000 வருஷம்ன்றது எங்களோட உலக வாழ்க்கையில் உள்ள 1000 வருஷம் இல்லை. குர்ஆன் சொல்லுது, வ இன்ன யௌமன் இன்த ரப்பிக்க அல்ஃப ஸனத்தின் மிம்மா தஉத்தூன், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய 1000 வருஷம்தான் ஒரு நாள்னு சொல்லுது. அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் உலகத்தில் எண்ணக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமன் அப்படின்னு வருது. அப்போ 1000 வருஷம்தான் எவ்வளோ கணக்குன்னு பாருங்கள். 1000 வருடங்கள் நரகம் எரிக்கப்பட்டு
அந்த நரகம் முதல்ல வெண்மை நிறமாக மாறுது. சுபஹானல்லாஹ். உலகத்தில் எரிஞ்சால் ஒரு கருப்பு நிறம் வரும் இல்லையா? ஆனால் இது அந்த கருப்பு நிறம், சிகப்பு நிறம், பச்சை நிறம், அதை தாண்டியுள்ள எல்லா நிறங்களையும் கடந்து ஒரு வகையான வெண்மை நிறமாக நரகம் மாறுது. சுபஹானல்லாஹ். அதற்கு பின்னால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அந்த நரகத்துக்கு இன்னும் எரிய சொல்லி கட்டளையிடுறான். அது எரிந்து சிகப்பு நிறமாக மாறுது. அது இந்த உலகத்தில் பார்க்குற சிகப்பு இல்லை, அதில் எத்தனையோ ஸ்டேஜுகளை தாண்டி இது ஒரு வேறு விதமான சிறப்பு, வேறு விதமான ஒரு சிகப்பு. சங்கையானவர்களே, அதை தொடர்ந்து நரகம் மீண்டும் தன்னைத்தானே எரித்து கொண்டு அது கருப்பு நிறமாக மாறுகிறது. உலகத்தில் வர கருப்பு இல்லை, அந்த கருப்பை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தெளிவுபடுத்துகிறாங்க. அது எப்படிப்பட்ட கருப்பு தெரியுமா? அந்த கருப்பு, அந்த நரகத்துடைய கருப்பில் நெருப்பு எரிந்தால் அந்த நெருப்புலேருந்து ஜுவாலை வரும் இல்லையா? நெருப்பு அதை பற்றி எரியக்கூடிய ஒரு சிகப்பு நிறமாக ஒரு வகையான மஞ்சள் நிறத்தில் எரியும் இல்லையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதில் எரியக்கூடிய அந்த நெருப்பில் இருந்து எந்த விதமான நிறத்தை கொண்ட ஜுவாலையும் காண முடியாது. அதனுடைய ஜுவாலையும் கருப்பு கலரில் தான் எரியும். அப்போ நெருப்பே கருப்பு நிறத்தில் தான் எரியும் நரகத்தில். அப்போ எவ்வளோ பயங்கரமான சூடாக இருக்கும், அதனுடைய அந்த எரியிற தன்மை எப்படியாக இருக்கும். அதே போல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த நெருப்புடைய தன்மை இருக்குதே, அதை எந்த ஒரு வஸ்துவை கொண்டும் அதை அணைக்க இயலாது. உலகத்தில் ஏதாவது நெருப்பு எரிஞ்சால் அதை அணைக்க முடியும் ஏதாவது ஒரு வஸ்தை கொண்டு. ஆனால் நரகத்துடைய நெருப்பை எந்த வஸ்தை கொண்டும் அதை எரிக்க முடியாது. அதே போல் அது இருள் நிறைஞ்ச ஒரு நெருப்பாக இருக்கும். கருப்பு நிறத்தில் தான் அது நெருப்பு முழுதுமே கருப்பு நிறத்தில் இருக்கும். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்ணிச்சுட்டு அந்த நரக நெருப்புடைய தன்மையை சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபியே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த நரகத்தில் இருந்து ஒரு ஊசி நுனி அளவு, ஒரு ஊசிட துகள் அளவு அந்த நரகத்திலிருந்து சூடு வெளியே வருமா இருந்தால் சுபஹானல்லாஹ், இந்த உலகம் எரிந்து அதன் வெப்பத்தால் முழு உலக மக்களும் அழிந்து விடுவார்கள், முழு உலக உயிரினங்களும் அழிந்துவிடும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறாங்க. அன்பானவர்களே, அதை தொடர்ந்து சொன்னாங்க, நரகத்தில் காவலாளியாக இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களே, இவர்களில் யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களோட முகத்தை பார்த்தே முழு உலக மக்களும் மௌத்தாயிருவாங்க. அவ்வளோ பயங்கர தோற்றம் உள்ளதாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த மேனியிலிருந்து வரக்கூடிய அந்த துருவாடையின் காரணமாக முழு உலக மக்களும் அந்த துருவாடையை நுகர்ந்தாலே மௌத்தாகிடுவாங்க. அவ்வளோ பயங்கரமான கேவலமான துருவாடை அந்த நரகத்தில் காவல் புரியக்கூடிய காவலாளிகளுடையது. அதே போல் சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நரகத்துடைய சங்கிலி, குர்ஆனில் ஒரு வசனத்தில் வரும், சபஊன திராஅன் அப்படின்னு வரும், 70 முழம் கொண்ட ஒரு சங்கிலி. அந்த சங்கிலி எடுத்துகிட்டு வாங்க, நரகவாசியை கெட்டி நாங்கள் இழுத்து போடணும் அப்படின்ற குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த சங்கிலி இருக்குதே, அந்த சங்கிலியில் ஒரு இணைப்பு துண்டை எடுத்து இந்த உலகத்தில் உள்ள மலைகள மேலே வச்சா இந்த உலகத்தில் உள்ள எல்லா மலைகளும் சுக்குநர் ஆகிவிடும். அதாவது பூமியில் அடிப்பாகத்தை அடைகிற வரைக்கும் மிக வேகமாக செல்லும் அப்படின்ற அளவுக்கு அந்த சங்கிலியுடைய வெயிட்டும் அதனுடைய ஹீட்டும் அதனுடைய எல்லா தன்மைகளும் பயங்கரமாக இருக்கும்ன்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்ணித்து கொண்டே போகிறாங்க. அந்த நேரத்தில் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, ஹஸ்பி யா ஜிப்ரீலே, போதும் நிறுத்துங்க, லா யன்ஸதிஉ கல்பி ஃபஅமூத், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, நான் மூத்தாகிடுவேன், என்னுடைய உள்ளம் இதுக்கு மேலே தாங்காது. இவ்வளோ பயங்கரமாக இருக்கே நரகம். இந்த நரகத்தில் வர்ணனையை பற்றி சொல்லிட்டு சொன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அழுது கொண்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை பார்த்தாங்க. ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் அழுவுறீங்க, அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரிய மனுஷன் நீங்கள், அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்குரிய மலக்கு நீங்கள், மனிதர் அல்ல, எவ்வளோ பெரிய மலக்கு நீங்கள் அழுவுறீங்களே. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, யா முஹம்மத், நானே நலாம் இருக்கணும், ஒமாலி அபுகி அன் அஹக்கு பில் புக்கா, நானும் மல தகுதியானவன் தான் என்று சொன்னால், மலாயிக்காமார்களையும் சோதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. இப்லீஸ் இன்றைக்கு அல்லாவால் சோதிக்கப்பட்ட ஒரு மலக்கு, ஹாரூத் மாரூத் அல்லாவால் சோதிக்கப்பட்டவங்க. அதை போல் அல்லாஹ் என்னையை சோதிச்சிட்டா சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த நரகத்தை நினச்சி கவலைப்பட்டு அழுகுறாங்க. அவங்க அழுகுறதை பார்த்து ரசூலுல்லாவும் அழுகுறாங்க, அல்லது அதை நினைத்து ரசூலுல்லாவும் அந்த நரகத்துடைய தன்மைகளை நினச்சி ரசூலுல்லா 2 பேரும் அழுகுறாங்க. ஹதீஸில் வருது, எது வரைக்கும் அழுகுறாங்கன்னு சொன்னால், யா ஜிப்ரீல் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் கத் அம்கனகுமா ஐயஸியா,
அல்லாஹ் அவங்க 2 பேரையும் அந்த மாதிரி பாவிகளுக்கு வழிபடக்கூடியவங்களுக்கு, அது ஷைத்தானுக்கு அடிப்படக்கூடிய இடத்துல அல்லாஹ் அவங்க 2 பேரையும் ஆக்க மாட்டான். அல்லாஹ் உங்களை பாதுகாத்து விட்டான். இந்த வார்த்தை வார வரைக்கும் அவங்க 2 பேரும் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருது. சங்கையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸை கேட்டுட்டு, இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி வெளியே வராங்க. வரக்கூடிய நேரத்தில் சில அன்சாரி தோழர்கள் விளையாடி கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து கேட்டாங்க, யضحكون وراءكم جهنم, உங்களுக்கு முன்னால் நரகம் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு முன்னால் நரகம் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா அந்த வந்த அந்த 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 தர்பியத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த சூட்டிலே ரசூல்லா வார நேரம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சொன்னாங்க ரசூல்லா, அவ்வளவு தஅலமூன மா அஅலம், நான் அறிஞ்சதை நீங்கள் அறிஞ்சிங்கன்னு சொன்னால் லலஹிக்கும் கலீலா, வஹைத்தும் கலீலா, நீங்கள் குறவாத்தான் சிரிப்பீங்க, ஒல பகீத்தும் கசீரா, நீங்கள் நிறைய அழுவீங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். சங்கையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த நரகத்தை ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுறாங்க. மசலி ஓ மசலுக்கும், எனக்கும் உங்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி நாரின் அவுக்கத நாரன், கமசலி ரொஜுலின் அவுக்கத நாரா, ஒரு நெருப்பை மூட்டின மனிதனுக்கு உதாரணம்டாங்க ரசூலுல்லாஹ். இப்படிப்பட்ட ஃபஜஅலல் ஃபராஷு வல் ஜனாதிப், இன்னொரு ஹதீஸில் தவாப்னு வருது. கொசுக்கள், விட்டில் பூச்சிகள், அதே போல் வெட்டுக்கிளிகள் அந்த நெருப்பை நோக்கி வருது, தான் எரிஞ்சு சாம்பலாகிறதுக்காக வேண்டி வருது. ஆனால் அதுக்கு தெரியலை நாங்கள் இதில் உளுந்தா எரிஞ்சு சாம்பலாகும்னு அதுக்கு தெரியலை. அது ஏதோ ஒரு ஒரு ஒளி மின்னுது, அதில் நல்ல விஷயம் இருக்கி நினச்சி அந்த பூச்சிகள் அதை நோக்கி வருது. யக்அனு ஃபீஹா, அதில் உழுவுறதுக்காக வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மனிதர் வஹுவ யதுப்புஹுன்ன அன்ஹா, அந்த நெருப்பில் விழாமல் இருக்க அந்த பூச்சிகள் அந்த மனிதரை தடுத்து கொண்டே இருக்கிறாரு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் ஆஹிது மணினார், நானும் உங்களைய அதே போல் நரகத்தை நோக்கி வரக்கூடியவங்களே அந்த நெருப்பிலிருந்து தடுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க தெரியுமா? அன்தும் தஃப்லிதூன மின் யதி, என்னை கையை தட்டி விட்டு கொண்டு அந்த நெருப்பில் விழ போகிறீங்க. சங்கையானவர்களை, ரசூலுல்லாஹ் எவ்வளோ நேசிக்கிறாங்க. என் உம்மத்தினர்கள் பாவம் செஞ்சு நரகத்துக்கு போக முன்னால் வாராங்க, ஆனால் நான் உங்களை எல்லாத்தையும் தடுத்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் அதையும் தாண்டி என்னை கையை தட்டிட்டு போகிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பெற்றோர்களாக இருந்தாலும் உஸ்தாதும் சில சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க, இதுக்கு மேலே இவர்கிட்ட சொல்லி வேலை இல்லை, அவனோட போக்கில் விட்டுருங்கண்டுவாங்க இல்லையா? ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹ் கவலைப்படுறாங்க. சங்கையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விட்டில் பூச்சிகள் நெருப்பை நோக்கி வர மாதிரி நாங்கள் நரகத்தை நோக்கி செல்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் எங்களை தடுக்கிறாங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம், நரகத்தில் இருந்து தடுக்கக்கூடிய உண்மையான செயல்தான் எங்களின் மீது நேசம் வைத்தவர்கள் செய்யக்கூடிய ஆக மிகப்பெரிய சிறந்த செயல். அந்த நேசம் வைக்கக்கூடிய செயல் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு செஞ்சால் நாங்கள் அவங்களுக்கு நேசம் வைக்க கடமைப்பட்டிருக்கிறோமா? இல்லை. இணைய சங்கையானவர்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய உண்மையான நல்லவர்களாக, ஈமான்தாரிகளாக, முஹிப்பீன்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகூலு கௌலி ஹாதா வலக்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.